Hi 12th standard students. ஒரு வழியா நம்ம தமிழ் எக்ஸாமுக்கு சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுல உங்களுடைய பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்க்கு நான் கண்டிப்பா ஒரு ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணேன். பேப்பரை எப்படி பிரசென்ட் பண்ணும். அப்போ இதுக்கு முன்னாடி பேப்பர் வந்துட்டு ஒரிஜினலான ஆன்சர் காப்பி எப்படி இருந்திருக்கு, எங்கெல்லாம் நமக்கு மார்க் வந்து கம்மி பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்றது பார்த்துலாமா. ஸோ இந்த பேப்பர்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கக்கூடிய மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 84. ஸோ எங்கெல்லாம் அவங்க மார்க் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க அண்ட் பேப்பர் திருத்துறவங்க எப்படி எல்லாம் வந்து மைண்ட் செட்ல திருத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம். சோ நான் மிருதுலா from 100 learning. சோ முதல்ல இங்க பாக்குறோம் அப்படின்னா இங்க பாருங்க 1 மார்க்ல எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்ல. சோ பேப்பரே அப்படியே அழகா இருக்கு இல்லையா. சோ எழுதலாமே அச்சடிச்ச மாதிரி இருக்கு. உங்க பேப்பர்லயும் இதே மாதிரி சூப்பரா இருக்கணும். சோ நம்மளும் சொல்லுவோம் மேம் நான் முதல் பேஜ் எல்லாம் வந்து சூப்பரா எழுதுவேன், முத்தா எழுதுவேன், ஆனா போக போக அப்படியே கிறுக்கன மாதிரி ஆயிடும் அப்படின்னு. அப்படி இருக்க கூடாது. சோ இந்த பேப்பர் பாருங்க எப்படி எழுதியிருக்காங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரலும் அப்படியே சூப்பரா எழுதியிருக்காங்க. சோ 1 மார்க்ல ஃபுல் மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சூப்பரான ஒரு இம்ப்ரெஷன் கிடைச்சிடும். ஓகே சூப்பரா படிச்சிருக்காங்க போல அப்படின்னு. சோ 1 மார்க்ல இங்க ஃபுல் மார்க்ஸ். சோ அதுக்கு தேவையான PDF எல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்கு. சோ இல்ல அப்படின்னா எப்பயே மெசேஜ் பண்ணுங்க 9005504499. சோ உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபோல்டரோட லிங்க் ஷேர் ஆயிடும். சோ அதுல உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கட்டும், மினி மெட்டீரியலா இருக்கட்டும் அண்ட் புக் இன்சைட் 1 மார்க்ஸா இருக்கட்டும். ஓகேவா. சோ புக் இன்சைட் 1 மார்க்ஸா இருக்கட்டும், மினி மெட்டீரியலா இருக்கட்டும் அண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसா இருக்கட்டும் அண்ட் அதை தாண்டி வந்து உங்களுக்கு தேவையான क्वेश्चन பேப்பர்ஸ், பப்ளிக்கோட क्वेश्चन பேப்பர்ஸ், அதோட ஆன்சர் கீஸ் எல்லாமே அப்படியே அழகா உங்களுக்கு ஷேர் ஆயிடும். சோ இதை உடனே எடுத்துக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன். சோ பகுதி 2ல பிரிவு 1 எப்படி எழுதிருக்காங்கன்னு 2 மார்க்ஸ்ல இங்க எந்த ஒரு மார்க்குமே கம்மியா ஆகல, அழகா பாயிண்ட் வைஸ் எழுதிருக்காங்க. சோ இப்போ நீங்களும் நாளைக்கு பேப்பரை பிரசென்ட் பண்ணும்போது இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா எழுதுங்க. முடிஞ்சா இந்த மாதிரி ஹெட்டிங் எழுதி அதுக்கு டபுள் லைன்ல அண்டர்லைனும் பண்ணி வைங்க. சூப்பரா இருக்கும் பேப்பர் பார்க்க. சோ அடுத்த क्वेश्चनலயும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்ல, அதுவும் பாயிண்ட் வைஸ். 2 மார்க்ஸ் கூட அப்படிதான் எழுதியிருக்காங்க. சோ அதனால உங்களுக்கு அழகா 2 மார்க்ஸ் கிடைச்சிச்சு. பார்த்தாலே மிஸ்டேக் கண்டுபிடிக்கணும்னு தோணுதா? இல்ல, அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. சோ அடுத்தது அதே மாதிரி பிரிவு 2லயும் 2 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. சரி, எங்க மார்க் மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்கலாமா. சோ அடுத்து அந்த 2 மார்க்ல எல்லாத்துலயுமே அவங்க ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. பாருங்க இங்க அவங்க ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் மார்க் வந்து இங்க கம்மி பண்ணிருக்காங்க. சோ அடுத்தது அதே மாதிரி பாருங்க. சோ நெக்ஸ்ட் பேஜ்ல இது எல்லாத்துக்குமே சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு புணர்ச்சி எழுதுறமா இருந்தாலும் சரி, பகுப்பது உறுப்பிலக்கணம் அப்படின்னாலும் சரி, இது மாதிரி அந்த வார்த்தையை எடுத்து லைன் ஸ்பேசிங் எப்படி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. ஒரு கொஸ்டின் முடிஞ்ச ஒரு கொஸ்டின் நீங்க ஒரு லைன் விட்டு எழுதலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி டீடைல்டா சூப்பரா அழகழகா எழுதலாம். ஓகே. சோ அடுத்தது அதே மாதிரி வந்துட்டு மனப்பாட பாடல ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. சோ அவங்க வந்து டைம் வந்து மனப்பாட பாடலுக்கு பார்த்தல நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணிருவோம்னு சொல்லி இடையிலேயே மனப்பாட பாடல எழுதியிருக்காங்க. சோ நீங்க அப்படி பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம். பட் இல்ல அப்படின்னா ஒரே ஆர்டர்ல எழுதுங்க, அது பிரச்சனையே கிடையாது. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மாத்தி கடைசி பகுதியை இங்க இடையிலேயே வந்து மனப்பாட பாடல கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்களும் எழுதணும். இன்கேஸ் நீங்க எழுதுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பகுதி 5ங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இங்க நீங்க மனப்பாட பாடலை எழுதலாம். சோ அழகா அவங்க அந்த ஆசிரியர் பெயர் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாடலுடைய பா வகை என்ன அப்படிங்கறதும் எழுதியிருக்காங்க. நான் உங்களுக்கு இதை தொடர்ந்து இந்த கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பொறுமையா கேளுங்க. பப்ளிக்ல ஆன்சருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நான் காட்டுறேன். டெஃபினெட்லி உங்களுக்கு இன்னும் சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது திருக்குறள் ஃபுல் மார்க்ஸ். மனப்பாட பாடல் அப்படியே அழகா 6 மார்க் இடையில ஒரு பேஜ் எடுத்து சூப்பரா முடிச்சிட்டாங்க. எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்ல. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா இடம் பொருள் விளக்கம் எழுதியிருக்காங்க. சோ இடம் எழுதும் போது ஒரு சில வார்த்தைகள் இங்க மிஸ் பண்ணிட்டாங்க. சோ அவங்க வந்து பெருசா சும்மா சின்னதா முடிச்சுட்டாங்க. அதனால அங்க ஒரு ஹாஃப் மார்க் சம்பந்தமே இல்லாம கம்மி பண்ணிருக்காங்க. பட் பொருளா இருக்கட்டும் விளக்கமா இருக்கட்டும் சூப்பரா எழுதியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் அடுத்ததுல இங்க எங்கேயுமே மார்க்கே போகலப்பா. சோ எல்லாத்துலயுமே வந்துட்டு சிறுவினா குருவினாலையும் ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. சோ இங்க எங்கேயுமே மார்க் கம்மி பண்ணல. சோ குருவினா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ சிறுவினா வந்து கிட்டத்தட்ட ஒரு பேஜுக்கு எழுதியிருக்காங்க, இல்ல வந்துட்டு மேலேயுமே எழுதியிருக்காங்க. அப்ப நம்ம கணக்கு என்ன, சிறுவினாக்கு ஒரு பேஜ் நம்ம கண்டிப்பா ஃபில் பண்ணும். எல்லாமே பாயிண்ட் வைஸ் எழுதியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு. சோ அப்ப அவங்களுக்கு ஃபுல்லா மார்க் கொடுத்திருக்காங்க. அடுத்தது இங்க அணியில பாத்தீங்க அப்படின்னா அவங்க கரெக்டா நீங்க எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த பெரிய பிரச்சனை. சோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் பண்ணிருக்காங்க. சோ அதனால இங்க ஒரு ஹாஃப் மார்க் கட் ஆயிடுச்சு. சோ எனக்கு வந்துட்டு அங்க மெய் எழுத்து வருமா வராதான்னு தெரியல. சரி போட்டு வைப்போமே அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி இருந்தா அதை ரவுண்ட் பண்ணி நமக்கு மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. சோ வருதா வரலையா. சோ அப்ப கரெக்டா நம்ம வந்துட்டு வல்லின மெய் இடும் இடம் இந்த ரூல்ஸை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா. சோ அதுக்கு தேவையான PDFs எல்லாம் நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் அடுத்தது
ஓகே, ஸோ அங்கேயே நமக்கு ஒரு அந்த மார்க் நம்ம கண்டிப்பா லூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆக்சுவலி அதை நமக்கு மிஸ் பண்ணாம எழுதிருக்கலாம். அவங்க கடைசியா எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஸோ மித்தபடி இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெடுவினால எழுதும் போது குறிப்பு சட்டகம்லாம் போட்டு சூப்பரா எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க, திருக்குறளை எவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காங்க. நெடுவினா முன்னுரை முடிவுரை எல்லாம் போட்டு ஸோ திருக்குறளுக்கான ஒரு ஜெனரல் முன்னுரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு அதை டபுள் லைன்ல அண்டர்லைன் பண்ணிட்டு இங்க பாருங்க பாடல், அதாவது அந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, ஸோ அதை அழகா இங்க எழுதியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி திருக்குறளை லைக் ஒவ்வொரு இதுக்கும் ஹெட்டிங் போட்டு குறளையும் அதை எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும் உங்க பேப்பர். ஓகேவா? ஸோ அழகா இருக்கு இல்லையா இந்த பேப்பர் பாக்குறக்கே. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரலும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படி அவங்க எழுதியுமே அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ½ மார்க் கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா எழுதணும் அப்படிங்கறத இங்க நீங்க நோட் பண்ணணும். ஓகேவா? சரி, ஸோ அங்க ஒரு ½ மார்க் கம்மி ஆயிடுச்சா? ஸோ அடுத்தது அதே மாதிரி மித்த நெடுவினால எழுதும் போது கிட்டத்தட்ட ஒரு 6 பேஜுக்கு எழுதியிருக்காங்கப்பா. சரியா? சோ இந்த நெடுவினாவை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 பேஜ் எழுதிருக்காங்க. 6 பேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுத்திருக்காங்க? 4 மார்க் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்தது அதே மாதிரி அடுத்த இதை வந்துட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 பேஜ் எழுதிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல் 6 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ எங்கெங்கெல்லாம் மார்க் தேவையில்லாம மிஸ்டேக்கே கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல, பட் இருந்தாலும் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. சோ இதுதான் அவங்க எழுதின பேப்பர்ஸ். அவங்க முடிச்சது போக அவங்க கிட்டத்தட்ட எத்தனை பேஜ் தெரியுமா? 31 பேஜ் எழுதியிருக்காங்க. சோ அங்கங்க மார்க் குறைச்சது போக அவங்க 84 மார்க்ஸ் வந்து இந்த பேப்பர்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ பேலன்ஸ் இல்லாத பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க எழுதாத பேப்பர்ஸ் இது மாதிரி ஸ்கிராச் பண்ணி விட்டுறணும். அண்ட் அது போக சப்போஸ் இன் கேஸ் வந்துட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு லைன் தெரியாம எழுதிட்டீங்க அப்படின்னா சோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நம்ம எப்பவுமே எந்த இடத்துக்குமே மிஸ்டேக் பண்ணாம எழுதுவோம் நம்ம சொல்ல முடியாது. சோ கண்டிப்பா ஏதோ ஒரு சில இடத்துல நம்மளும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அப்படி நீங்க அடிச்சு விடுறீங்க அப்படின்னா இப்ப நான் காட்டுறேன். சோ அதை எழுதிட்டு நீங்க என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ணும். சோ அதையும் மாதிரியே நான் காமிச்சிடுறேன். சோ தட் இங்க பாத்தீங்களா தெரியுதா? சோ அப்போ நீங்க இந்த மாதிரி ஸ்கிராச் பண்றீங்க அப்படின்னா தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா இது என்னால் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா எழுதிருக்கணும். இது முக்கியம். சரியா? இது மாதிரி ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பேப்பர் பிரசன்டேஷன் சூப்பரா இருக்க போகுது. சோ அதோட சேர்த்து பப்ளிக்ல ஆன்சர் கீ எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நான் காட்டுறேன். ஓகேவா? சோ அதையும் நம்ம செக் பண்ணி எஸ். சோ இது வந்துட்டு பப்ளிக்கோட ஆன்சர் கீ. சோ இந்த ஆன்சர் கீ பப்ளிக்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு குருவினாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு ஓகேவா? சோ அதுக்கு கீழே 2 பாயிண்ட்ஸ், அது ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் நமக்கு அலோகேட் பண்ணிருப்பாங்க. சோ இது மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஓகே, சோ அடுத்தது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ் எல்லாம் நம்ம எழுதிடுவோம். அண்ட் அதே மாதிரி சிறுவினாக்கும் மார்க் அலோகேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? சோ இது மாதிரி நீங்க அழகா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும். சோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மார்க். இப்ப ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப 6 பாயிண்ட் இருக்கு, 7 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா சிறுவினாக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாச்சும் 4 பாயிண்ட் மட்டும் எழுதுங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க ப்ரிப்பரேஷன் ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ அதே மாதிரி இங்க பாருங்க, ஒரு சில டைம் சிறுவினாக்கு இது மாதிரி சிறுவினால நீங்க சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 லைன்ல முடிஞ்சு போயிடும். இல்ல அப்படின்னா நம்ம பெரிய பெரிய கொஸ்டின் இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய எழுதணும். சோ அது டைம் வேஸ்ட் ஆயிடும், நமக்கு டைம் பத்தாது. கொஸ்டினை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவுதான் ஆன்சர், அது சின்னதா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டினை சூஸ் பண்ணி சூப்பரா எழுதிருங்க. பெரிய கொஸ்டின் எடுத்து எழுதுனீங்கன்னா டைம் ரொம்பவே எடுக்க ஆரம்பிச்சிரும்பா. ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இலக்கிய நயம் பாராட்ட இது எல்லாமே நீங்க படிச்சிருவீங்க. அண்ட் முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சது எஸ். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா மனப்பாட பாடல அவங்க வந்துட்டு ஆசிரியர் பெயர் சொல்லியிருக்காங்க, பா வகை சொல்லல. பட் இருந்தாலும் நீங்க மறக்காம பா வகையை மென்ஷன் பண்ணிடுங்க. சோ மார்க் இருக்கோ இல்லையோ நம்ம பா வகையை இந்த மனப்பாட பாடல்கெல்லாம் எழுதி வச்சிடலாம். அது போக கட்டுரை எல்லாம் இருக்கு. சரியா? சோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. சோ நான் திரும்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது போக உங்களோட தமிழ் எக்ஸாமுக்கு வேற என்னெல்லாம் ஹெல்ப் வேணும்? சோ பிரசன்டேஷன் இது மாதிரி இருந்தா உங்களுக்கு ஓகே. ஓகேவா? சோ இதை தாண்டி ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரலும் ஒரே மாதிரி ஒரே ஸ்பீட்ல எழுதுங்க. கொஸ்டின்ஸ் முடிஞ்ச அளவு ஆன்சர் கம்மியா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்க. திருக்குறளுக்கு நீங்க எப்படி வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு முன்னுரை போட்டு முடிவுரை போட்டு அழகா ஹெட்டிங் எழுதி அதுக்கு கீழே திருக்குறள் படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அதை அப்படியே எடுத்து எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு எழுதலாம். சோ டெஃபினெட்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ லைக் பட்டன் தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் தமிழ் எக்ஸாம்.